கொள்ளி வேற வைக்க வந்திருக்கீங்க. நீங்க கொள்ளி வச்ச சத்தியமா இந்த கட்ட வேண்டாம். லஞ்சம் കൊടുക്കലേന്ന് വേലയെ താമസപ്പെട്ടാലും കുത്തുവേ. റിയാക്ഷൻ ചെയ്യാൻ പോകുന്നത് നമ്മുടെ കമൽ സാറിന്റെ ഇന്ത്യൻ മൂവിയിലെ ആ പച്ചക്കിളികൾ കഴിഞ്ഞതിന് ശേഷമുള്ള ആ ഒരു സീനാണ്. യെസ്, നമുക്ക് നേരെ ആ സീനിട്ട് പോവാം. റെഡിയാ? യെസ്. நான் மாட்டேப்பா, எனக்கு பயமா இருக்கு. ப்ராக்ரஸ் போட மாத்திரம் அப்பா கையெழுத்து போடுறல. அதில்லண்ணா, என் ப்ராக்ரஸ்க்கா ஒரே ஒரு தடவை அப்பா கையெழுத்த இந்த செக்ல போடு. 5-10னா பரவாயில்லண்ணா, 20,000 ரூபாய் போட்டிருக்க. 20,000? ஐயோ, அப்பா தெரிஞ்சா வெட்டி போட்டுவாரு. பெட்டி ஆபீசருக்கு எதுக்கு 20,000 ரூபாய்? வேலைக்கு சர்டிபிகேட் தானே கேட்பாங்க. 20,000 ரூபாய் எதுக்கு? எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிவு தேதியை ஏற்கனவே செஞ்ச மாதிரி மாத்துறதுக்கு. அதாவது உனக்கு முன்னாடியே வேலைக்கு காத்துட்டு இருந்த வாய்த்துல அடிச்சுட்டு நீ வேலைக்கு சேர்றீங்க. இன்னைக்கு தேதிக்கு இப்படி எல்லாம் செஞ்சாதான் வேலை கிடைக்கும். அப்படி ஒரு குறுக்கு வழியில வர வேலை உனக்கு தேவையில்லை. நேர் வழி கொள்கை அது இதுன்னு எதுக்குப்பா என் ஃபியூச்சரை ஸ்பாயில் பண்றீங்க? அதுக்குதான் உங்க தியாகிகள் கோட்டால ஒரு மெடிக்கல் சீட்டோ ஒரு இன்ஜினியரிங் சீட்டோ வாங்கி கொடுங்க. அதுவும் முடியாதுன்றீங்க. அது வசதி இல்லாத ஏழை தியாகிங்க பிள்ளைகளுக்கு உனக்கு என்ன குறைச்சு? எல்லா வசதியும் பண்ணி வச்சிருக்கல. நீ இன்னும் நல்லா படிச்சு நிறைய மார்க் வாங்கியிருக்கணும். என் மனமண்டைக்கு ஆட்டோமொபைல் டிப்ளமா தான் வாங்க முடிஞ்சிச்சு. அதுக்கு ஒரு வழி சொல்லுங்களேன். படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்குதா பாரு. இல்லைன்னா இருக்கிற நிலத்துல கௌரவமா விவசாயம் பண்ண முடியாது. எனக்கு இந்த விவசாயம் எல்லாம் சரிப்பட்டு வராது. நம்ம சுத்தி இருக்கிற உலகம் நம்மள ஓவர்டேக் பண்ணிட்டு எங்க போயிட்டு நீங்க என்ன 1940 என்னால முடியாதுப்பா. இப்ப உங்களால 20,000 ரூபாய் கொடுக்க முடியுமா? முடியாது. குறுக்கு வழியில போறதுக்கு நான் காசு അന്നല്ലേ പക്ക ഇന്ത്യനാണ്. പക്ഷെ ചന്ദ്രൻ அவசரப்படாத ப்ளீஸ், சொன்னா கேளு. என்னடா இதெல்லாம்? நான் மெட்ராஸ் போறேம்மா. இவர் கூட இருந்த நியாயம் பேசிக்கிட்டு இருந்தா பைத்தியம் முடிச்சு பாய பிராண்ட வெட்டிட்டான். சரியான மியூசியம் பரவு. கண்ணாடி பட்டிக்குள்ள வைக்கிறதுக்கு தான் லாயக்கு. பழைய காலத்து வால்வு ரேடியோ மாதிரி. நான் போறேம்மா. சொல்ற கேளுண்ணா. நான் சொல்றத நீ கேட்கறியா? நீ இங்க இருக்காத. எவனையாவது எடுத்துட்டு ஓடி. இல்லன்னா குறுக்கு வழியிலேயே போகாத நல்ல மாப்பிளை தேடுறேன்னு ஒண்ணு இந்த வயசார வரல இங்கே வச்சிருப்பாங்க. മാക്സിമം പറഞ്ഞിട്ട് പോയില്ലേ? പക്ഷേ ബ്രദറിന് ഭയങ്കര ഇഷ്ടമാണ്. மெட்ராஸ்ல ஆர்டிஓ ஆபீஸ் வாசல்ல தற்காலிகமா வேலை தேடிக்கிட்டாங்க. உங்களையும் அங்க வந்துட சொல்லி லெட்டர் போட்டிருக்க. അവരോട് പോകാൻ വേണ്ടിട്ടേ അച്ഛനോട് പോകാൻ പറഞ്ഞു. இல்லப்பா, உங்களோட போக மாட்டேன். തുറന്നിട്ടേക്കല്ലേ? അയ്യോ ദുരന്തായിരുന്നോ? ഞാനത് ഇതാക്കില്ല. ആ ഷോട്ട് പോലെ ഉണ്ടായിരുന്നു നേരം. ഓ, നെരുപ്പിൽ പാത്ത് അതിന് മുന്നേയുള്ള കസ്തൂരിയെ കണ്ടിന്യൂ വെച്ചിട്ടില്ലേ? കത്തിയതാ അപ്പൊ ഉദ്ദേശിച്ചത്. போலீஸ் கேஸுங்க. இப்படியே நேரம் போனீங்கன்னா தெருக்குடியில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. அங்க போய் ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா அங்கே ஒரு நம்பர் வாங்கிட்டு இருந்தாலும் சரி. இத பாருங்க, இது 3rd டிகிரி பர்ன்ஸ். உழைக்கிறது ரொம்ப கஷ்டம். இத பாருங்கம்மா, இது ஆக்சிடென்ட் கேஸா சூசைட் கேஸா எங்களுக்கு எப்படி தெரியும்? நான் சொல்றது புரியலீங்களா? போய் ஒரு எஃப்ஐஆர் நம்பர் வாங்கிட்டு வாங்க. இல்லன்னா போலீஸ் எங்களை வாட்டி எடுத்துரும்.
முடியாத ஆளா இருப்பார் போல இருக்கு. ராமலிங்கம் கொஞ்சம் எடுத்து சொல்லுப்பா. பெரியவரே கொஞ்சம் இப்படி வாங்க. ஒரே பொண்ணா? இன்னும் கல்யாணம் கூட ஆகல போல இருக்கு. பாவம், இந்த நேரத்துல போலீஸ் கேஸ் எங்க போவீங்க? பேசாம 500 ரூபாய் அழிச்சிருங்க, கச்சிதமா முடிச்சிருவாரு டாக்டர். எதுக்குங்க 500 ரூபாய்? எதுக்கு 500 ரூபாயா? எந்த உலகத்துல இருக்கீங்க பெரியவரே? 5 லட்சம் ரூபாய் கொடுத்து சீட்டு வாங்கி டாக்டரா இருக்காருல்ல, அதெல்லாம் திருப்பி எடுக்க வேணாமா? அதுதான் கவர்மெண்ட்ல சம்பளம் கொடுக்குறாங்க தம்பி. சரிதான் பெரியவரே. ராமலிங்கம் விடுப்பா, விவகாரம் முடிச்சாலும் எதுக்கு எதுக்கு கிடக்கு. ஐயா பெரியவரே, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எப்ப பதிவு பண்ணுவாங்க? அடுத்த நிமிஷமா கவனிக்கிறேன். சூசைட் கேஸ்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களை விட்டு போக மாட்டேன். ഓ പക്ഷെ പെർഫോമൻസ് ഉണ്ട് കമൽ സാറിന്റെ. பேசாம 500 ரூபாய் கொடுத்து முடிச்சிட்டு போயா. போயா, உனக்கா புத்தி வர. போய் அவையாரோட வா போ. வாய்ஸ் ഓഫ് ഭയങ്കര സിറ്റുവേഷൻ. വല്ലാത്ത സിറ്റുവേഷൻ. മകനില്ല തന്നെ വീട്ടിൽ കയ്യിൽ കൂടെ. പോലീസ് സ്റ്റേഷനിലോട്ട് പോകണല്ലേ, എവിടെയും സീൻ ഉണ്ടാവാൻ സാധ്യതയുണ്ട്. കാരണം ഇപ്പൊ എല്ലാരും കൈക്കൂലി മേടിച്ചു തുടങ്ങിയില്ലേ, അതാണ് കാണിച്ചത്. என் பொண்ணு கோபர் காசுல பாத்தி ஆஸ்பத்திரியில உயிருக்கு போராடிட்டு ஆஸ்பத்திரியில கேஸ் பதிவு செய்யாம காமிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு கேஸ் பதிவு செஞ்சு பதிவு கொடுத்தீங்கன்னா சிகிச்சை ஆரம்பிக்கலாம். அந்த ஏரியா வாவுசி நகர். ஐயா முத்துவேலு, வாவுசி நகர் நம்ம அண்டர்ல வருது. ஆமாங்க, புதுசா டிவிஷன் பிரிக்கிறப்போ அதை நம்ம பக்கம் தள்ளி விட்டுட்டு காமராஜர் நகரை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. தெரியவரே, நீங்க தப்பான போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கீங்க. 1ஆம் தேதியில இருந்தா உங்க ஏரியா எங்க ஜூரிஸ்டிக்ஷன்ல வருது. என்ன பண்ணலாம்? ஆபத்துக்கு யாரு வேணா அட்டன் பண்ணலாமே. ஐயா கொஞ்சம் தயவு செய்யுங்க ஐயா. அப்ப ஒண்ணு செய்யுங்க, நீங்க விஏ ஓட்ட இருந்து ஒரு லெட்டர் வாங்கிட்டு வந்துருங்க. என்னங்க ஐயா, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீசர்னு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஆளுங்க. உங்க ஏரியால நாயகர் ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப நல்லவர். அவர்கிட்ட போய் நீங்க தான் இன்னார் பொண்ணுதான் இது, இந்த விலாசத்துல தான் இருக்கீங்க, இது தற்கொலையோ கொலையோ இல்ல விபத்து தான், ஒரு சர்டிபிகேட் வேணுங்க. உடனே எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிடலாம். ரூல் அப்படிங்க, வேற வழியே இல்லைங்களா? இருக்குது. அந்த ஏரியில ஒரு 250 ரூபாய் கொடுங்க, போய் சர்டிபிகேட் ஏற்பாடு பண்ணுங்க. പൈസയാണ് എല്ലായിടത്തും ചോദിക്കുന്നത്. எதுக்கா? இந்த மாதிரி ஆபத்துக்காரங்கள்ல ரூல் படியெல்லாம் நடக்கணும்னா சர்க்கார் மிஷினுக்கு அங்கங்க ஆயில் போட்டுதான் ஆகணும். ஒரு அரசாங்க அதிகாரி தன்னுடைய கடமை செய்யறதுக்காக காசு கேட்கறது ஞானம் இல்லைங்க. ஓஹோ, கடமை செய்யணுமா? சரி, நீங்க விஏ போய் சர்டிபிகேட் வேண்டாங்க, அப்புறமே கடமை செய்யறேன். ആളുടെ മറ്റേ സംഭവമാണ് അനുവദിക്കാത്തത്. കാരണം മറ്റേതും കൂടിയല്ല, ആള് ദേശത്തിന് വേണ്ടിയിട്ട് സ്വാതന്ത്ര്യ മത്സരം പങ്കെടുത്ത ആളല്ലേ. വില്ലേജ് അഡ്മിനിസ്ട്രേറ്റർ അറ്റൻഡ് ചെയ്യോ? രാത്രിയില്ലേ കാണിച്ചേ? எல்லாம் சரதான் பெரியவரே. முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, நாளை காலையில தலையாரி அனுப்புறேன். அவ அக்கம் பக்கத்தை விசாரிச்சு விவரம் எல்லாம் உண்மைதான் ஒண்ணு சொல்லட்டும். உடனே போலீஸ் ஸ்டேஷன் ரிப்போர்ட் அனுப்பிச்சிடுறேன். அதுக்கெல்லாம் நேரம் இல்லைங்க ஐயா. இப்பவே வேணும்னா 150 ரூபாய் ஆகும். അവിടെ 500, 250, 100. எங்க பார்த்தாலும் காசு. எதுக்கு எதுக்கு முறைப்படி கடமை செய்யறதுக்கு எதுக்கு யார் காசு கேட்கறீங்க? நான் இருக்க பணம் கொடுத்துடலாம், இல்லாத என்ன செய்யலாம். இல்லாதவன் உயிரோட இருந்தானா இல்லாட்டி என்ன? അതാണ് ഞാൻ വേണമെങ്കിൽ കൊടുക്കാന്ന് പറഞ്ഞല്ലേ, പക്ഷെ ഇല്ലാത്ത ആൾക്കാരെന്ത് அவரையும் காணும். இந்த வடைய வேணும் வச்சுக்கோங்க, என் பொண்ணை காப்பாத்துங்க டாக்டர். எதுமா நான் சேர்த்து கிடையாது வச்சிருக்கேன். வேண்டாமா, உன் புருஷன் ரொம்ப நியாயம் பேசுறாரு. எங்கயாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தாருன்னா என் வேலை போயிடும். அவர் மேல உள்ள கோவத்தை என் பொண்ணு உயிர் மேல காட்டிடாதீங்க டாக்டர்.
உயிருக்கு பார்த்தா நாங்க தொழில் செய்ய முடியாது. இதெல்லாம் ஒரு டாக்டர். நாளைக்கு 100 உயிர் வரும் போகும். எல்லாம் அந்த ஆள்வாட்ட பார்க்கலாம். ஓ സെയിം ഡോക്ടറാണ് പിടിച്ചോണ്ടേ. ஏமா உன் பொண்ணா அது வெட்ட வெளியில ஒட்டு துணி கூட இல்லாம மழையில நனைஞ்சிட்டு இருக்கு பாரு. ഓ ചൂട് ഇതായിട്ട് എരിഞ്ഞേണ്ടേ ആ മഴ വെള്ളം. ഓ മരിച്ചല്ലേ? என்ன இது மலையில என்ன பேர் இப்படி பண்ணீங்க? பேசாம கேட்ட கதை கொடுத்து தொலைச்சிடலாம்ல. இப்ப பாருங்க போலீஸ் கைது போனா வெளியே கொடுக்க மாட்டாங்க. காசு கட்டாம பாடியை மாற்றலே எடுக்க மாட்டாங்க. எல்லாம் ஒன்னாலயா? அப்பா நாளையாடா என்னாலையாடா ஐயோ தங்கமே என்னாலையா நான் செஞ்ச தப்பா ആ ചെയ്തത് ശരി. ആ എല്ലാരും അത് പറഞ്ഞല്ലേ, നിങ്ങളല്ലാന്ന് പറഞ്ഞല്ലേ? ஐயோ நான் செஞ்ச தப்பா ஐயோ. ബ്രദർ വരില്ല ഇപ്പൊ. വരാൻ സാധ്യത ചിലപ്പോ അവരവിടെ ഉണ്ടായിരുന്നെങ്കിൽ പ്രശ്നം. കാരണം ബ്രദർ കുറച്ചും കൂടി മറ്റേ രീതിയിൽ ചിന്തിക്കുന്നതാണല്ലേ. என்ன உரிமை இருக்கு உங்களுக்கு கொண்டு வைக்க? அநியாயமா இப்படி கொண்டுட்டீங்களே. பிச்சை காசு 500 ரூபாய் விட்டு இருந்தா உயிராவது மிச்சப்பட்டு. அப்படி என்ன பிடிவாதம் உங்களுக்கு? நேர்மை நியாயம் அது இதுன்னு பேசி என் வாழ்க்கையில தான் மண்ணை அள்ளி போட்டீங்க. போதுமா? இப்ப இவளையும் மண்ணோட மண்ண ஆக்கிட்டீங்க. வெக்கமெல்லாம் கொள்ளி வேற வைக்க வந்திருக்கீங்க. நீங்க கொள்ளி வச்ச சத்தியமா இந்த கட்ட வேண்டாம். போங்க. அந்த கிழமை ஏன் விட்டு வச்சிருக்கீங்க? அதையும் தூக்கி எங்கேயாவது கொடுத்துட்டு உங்க துரு பிடிச்ச கொள்கையை கட்டிட்டு மாறுறீங்க. போங்கப்பா போங்க. പക്ഷെ ചന്ദ്രയുടെ പെർസ്പെക്റ്റീവ് ആണ്. രണ്ടുപേരുടെ പെർസ്പെക്റ്റീവ് ശരിയാണ്. ഇന്ത്യൻ അവിടെയാണ് സേനാപതിയിലേക്ക് വരുന്നത്. നിങ്ങളാണ് തെറ്റുകാരെന്ന് പറഞ്ഞിട്ട് അങ്ങനത്തെ ആളെ എങ്ങനെ ചെയ്യുന്നതാണ് അല്ലേ? அன்னைக்கு போராடி வெள்ளக்காரர் களையெல்லாம் புடுங்கி கப்பலையத்தை அனுப்பிச்சு வச்சுட்டான். இன்னைக்கு நாட்டை பசுமையாக்க வேண்டிய சில அரசாங்க ஊழியர்களே களையா முளைச்சு நிக்கிறாங்க. இந்த நாட்டை திருத்தணும்னா களை விடுங்கணும். न्यायों वैष्णव जनतो सारे जहां से अच्छा स्वतंत्रता की मिठाई जय हिंद நல்ல முதவா. நமக்கு ஒரே ஆயுதம் பயம். தண்டனை பயம், மரண பயம். இதுதான் இப்ப தேவை. കള പോലെ. ഓ അങ്ങനെ തുടങ്ങിയതാണ് ഓരോ ആൾക്കാരെ എല്ലാവർക്കും കൊടുക്കുന്നുണ്ട് കള പറിക്കുന്നത്. അപ്പൊ ഇത് മറ്റേ പോലീസുകാരനല്ലേ? ഓ ഷോട്ട്. டாக்டர் நீ மட்டும் மிலிட்டரிக்கு போய் தப்பிச்சுட்ட. இன்னைக்கு மாட்டிட்டேன். ஓ தப்புதான் ஒத்துக்கிறேன். ஏதோ அபராதம் சஸ்பெண்ட் 1 வருஷம் ஜெயில் தண்டனை பரவாயில்ல. இப்படி குத்தி கொலை பண்ண குத்தமா? 1 വർഷം ജയിലിട്ടാ തിരിച്ചു വരില്ലേ? நீ செஞ்சது சாதாரண குத்தம் இல்ல, தேச துரோகம். நீ ஒருத்தம் வாங்குறதுனால உனக்கு கீழே இருக்கிற அத்தனை பேரும் வாங்க. இப்படித்தான் பொதுப்பணித்துறை, போக்குவரத்து துறை,
நிதி, மின்சாரம், உணவு, சுகாதாரம், கல்வி, காவல், தொழில் எல்லா துறையிலையும் வாங்கி வாங்கி நாட்டை விடாம எடுத்து கூட்டிச்சவராக இருக்கீங்க. நல்ல காத்து இல்ல, நல்ல பொருள் இல்ல, நல்ல சாப்பாடு இல்ல, ஏகப்பட்ட இயற்கை வளங்கள் இருந்து இந்த நாடு பிச்சைக்கார நாடாவே இருக்கு. ஒவ்வொரு இந்தியனும் கடனாளியான தண்ட பிச்சம். பக்கத்துல இருக்கிற குட்டி குட்டி தீவெல்லாம் பெரிய பெரிய நாடா வளர்ந்துருக்கீங்க. அங்கெல்லாம் லஞ்சம் இல்ல. இருக்கு இருக்கு. அங்கெல்லாம் கடமையை மீறதுக்கு தாண்டா லஞ்சம். இங்க கடமையை செய்யறதுக்கு லஞ்சம். ரேஷன் கார்டுக்கு லஞ்சம், பிள்ளைங்களை ஸ்கூல்ல சேர்க்க லஞ்சம், ரயில்வே டிக்கெட்டுக்கு லஞ்சம், விவசாயிக்கு கடன் கொடுக்க லஞ்சம், பரப்புல இருந்து இறப்பு வரைக்கும் பிரசவாஸ்பத்திரில இருந்து சுடுகாடு வரைக்கும் லஞ்சம் 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 லஞ்சம். தேசிய ஒருமைப்பாடுங்கிறது இந்த நாட்டுல லஞ்சத்துல மட்டும்தான்டா இருக்கு. சின்ன சின்ன லஞ்சம் தானே பரவாயில்ல, எல்லாரும் கொடுக்குறாங்க, எல்லாருமே அலட்சியமா இருக்காங்க. நம்ம கண்ணுக்கே தெரியாம புத்துநோய் மாதிரி இந்த லஞ்சம் பரவி நாட்டையே அழிச்சிருக்கு. லஞ்சம் வாங்குறதும் தப்பு, கொடுக்கறதும் தப்புன்னு எல்லாரும் உணரணுங்கிறதுக்காகத்தான் இந்த அடையாள கொலை. അത് മറ്റേ ഇതിലാണ് ടിവിയിൽ കാണിക്കുന്നുണ്ട് ഡയറക്റ്റ്. என்ன மாதிரி எல்லாரும் கத்திய தூக்க சொல்லல. கொடுக்கறத நிறுத்துங்க, லஞ்சம் கொடுக்கறத நிறுத்துங்க, லஞ்சம் ஒழியணும். அது வரைக்கும் என் போராட்டம் தொடரும். ஒரே ஒரு போன் கால் 4883672 போட்டு கொடுங்க. 1 ஹவர்ல எவ்வளவு பணம் வேணாலும் கொண்டு வந்து தர சொல்றேன். ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, தயவு செஞ்சு விட்டுருங்க ப்ளீஸ். ഇപ്പല്ലേ പറഞ്ഞേ മറ്റേ പൈസ ഇതാക്കരുതല്ലേ? நீங்க திருந்தவே மாட்டீங்கடா. நான் கத்திய தூக்கினது தப்பே இல்லை. ഓ ഡയറക്റ്റ് വിഷ്വൽ പോയിട്ടോ. പോയി കലക്ടർ എടുത്ത് മെയിൻ ഹോം സെക്രട്ടറി എല്ലായിടത്തും പോയല്ലോ. MLA ഹോസ്റ്റൽ പൊളി. ഇത് ഏകദേശം അമ്മീൻ്റെ എന്താ அந்நியர்கள் இந்த நாட்டை சுரண்டும் போது அடிச்சு அடிச்சு அழிஞ்சு போன கைது. நம்ம நாட்டுக்காரனே சுரண்டும் போது பார்த்துட்டு சும்மா இருக்காரு. இனி எவனாவது கவர்மெண்ட் ஆபீஸ்ல லஞ்சம் மாய திறந்தா குத்துவேன். லஞ்சம் கொடுக்கலன்னு வேலையை தாழ்ந்த பண்ணாலும் குத்துவேன். ஜெயஹிந்த். സീനല്ലേ തരിച്ചു കളഞ്ഞ ആ സീൻ. എന്താ പറയാ, ചില സീനൊക്കെ എന്താ പറയാ, അതായത് ഒരേ സമയം ഇമോഷനും ഉണ്ട്, അവസാനം തൊട്ടെത്തുമ്പോ ഗൂസ് ബംസും ഉണ്ട്, എല്ലാം കൊണ്ട് നിറഞ്ഞിട്ടുള്ള ഒരു ഗംഭീര സീനല്ലേ. സെക്കൻഡ് ഫ്ലാഷ് ബാക്ക് എന്ന് പറയുന്ന സംഭവം ആ ഒരു പച്ചക്കിളികൾ സോങ്ങിൽ തുടങ്ങിയിട്ട് ഇപ്പൊ ആ ഒരു ഇൻസിഡന്റ്, ശരിക്കും ആ ഒരു ദുരന്തം, ഞാൻ വിചാരിച്ചു ദുരന്തം നടക്കൂലെന്ന് വിചാരിച്ചു. കാരണം എന്താ അറിയോ, കാരണം സർക്കാർ സംഭവത്തിലൊക്കെ പോയപ്പോ ഞാൻ വിചാരിച്ചു ചിലപ്പോ വേറെ എന്തെങ്കിലും അവരെന്തെങ്കിലും ചെയ്തതാണോ എന്തെങ്കിലും വിചാരിച്ചു. പക്ഷെ സംഭവം എന്താന്ന് വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ അതൊക്കെ കണക്ട് ചെയ്യുന്ന ഒരു വലിയ കാര്യം വേണ്ടേ. അതായത് ആ ദുരന്തം നടന്നതിന് ശേഷം അവര് സഹായിക്കാത്തൊരു സ്ഥലത്താണ് ശരിക്കും ഇത്രയും സംഭവങ്ങൾ നടന്നത്. അപ്പൊ ഇന്ത്യന്റെ പോയിന്റ് ഓഫ് വ്യൂല് പറയുന്നത് എന്താന്ന് വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ ഞാൻ പൈസ തരാം, പക്ഷെ വേറെ ആളുകൾക്ക് ഇതുപോലത്തെ ഒരു സിറ്റുവേഷൻ വന്നിട്ടുണ്ടെങ്കിൽ അവർക്ക് എല്ലാവർക്കും തരാൻ പറ്റും. തരാൻ പറ്റാത്ത ആൾക്കാർ എന്ത് ചെയ്യും? അപ്പൊ പറഞ്ഞ തരാൻ പറ്റാത്ത ആൾക്ക് ജീവിക്കണോ മരിക്കണോ എന്നുള്ള അവര് തീരുമാനിക്കണം എന്നുള്ള സംഭവം ഒരു വല്ലാത്തൊരു സംഭവമാണ്. അവിടെ ശരിക്കും നമ്മൾക്ക് എന്താ പറയാ, സേനാപതിയുടെ കൂടെ നിൽക്കണോ ചന്ദ്രന്റെ കൂടെ നിൽക്കുന്നോ എന്നുള്ളൊരു ഫുൾ ഒരു കൺഫ്യൂഷൻ ആണ്. കാരണം ചന്ദ്രന്റെ പോയിന്റ് ഓഫ് വ്യൂല് പറയുന്നതെന്ന് വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ കൊടുത്തിരുന്നെങ്കിൽ ലോസ് ഉണ്ടാവില്ലായിരുന്നുള്ള സംഭവം. പക്ഷെ ചോദിക്കുന്ന സമയത്ത് മറ്റൊരാളുടെ പോയിന്റ് ഓഫ് വ്യൂല് നോക്കുന്ന സമയത്ത് അവിടെ തെറ്റുണ്ട്. രണ്ടും അതായത് ഒരേ സമയം സേനാപതിയുടെ ഭാഗത്തും ന്യായമുണ്ട്, ചന്ദ്രയുടെ ഭാഗത്തും ന്യായമുണ്ട്. പക്ഷെ ചന്ദ്ര പറയുന്ന സംഭവം എല്ലാരും അത് ചെയ്തുകൊണ്ടിരുന്നാല് അത് തെറ്റല്ലേ എന്നുള്ള സംഭവം കൂടി ഉണ്ട്. എന്തായാലും ഇന്ത്യന്റെ പോയിന്റ് ഓഫ് വ്യൂ ആണ് അവസാനം ആ ഒരു ശരി വെക്കുന്നത് സംഭവം അല്ലെ. അതുകൊണ്ട് എന്താ പറയാ, എല്ലാവരും അറിഞ്ഞു. ഇത്ര നാളെന്ന് വെച്ചിട്ടുണ്ടെങ്കിൽ ഒരു മറയ്ക്കുള്ളിലായിരുന്നു, പക്ഷെ ഇപ്പൊ അങ്ങനെയല്ല, ഓപ്പൺ ആയി. അതെന്തിനാ അറിയാം ഓപ്പൺ ആക്കിയത്? എല്ലാരും അറിയാൻ വേണ്ടിയിട്ട്, ഇനി ആരും വാങ്ങാണ്ടിരിക്കാനും കൊടുക്കാണ്ടിരിക്കാനുമാണ് ആ ഒരു സംഭവമാണ് കൊടുത്തിരിക്കുന്നത്. അവസാനം ജയ്ഹിന്ദ് പറഞ്ഞിട്ടുണ്ട്. പ്രത്യേകിച്ച് സേനാപതി ഇത്രയും സ്വാതന്ത്ര്യ സമരം ആ ഒരു സംഭവത്തിൽ പങ്കെടുത്ത ഒരാള് ഒരിക്കലും അങ്ങനെയുള്ള സംഭവത്തിന് കൂട്ടു നിൽക്കില്ല. ആ ഒരു സംഭവമാണ് കാണിച്ചിട്ടുള്ളത്. അതിന്റെ ആ ഒരു പോയിന്റ് ഓഫ് വ്യൂ കാണിച്ചത്. ചന്ദ്രു എന്താ പറയാ, ഫുള്ളി ഇങ്ങനെ ഇതായിട്ടിരിക്കുന്നുണ്ട്. അയ്യോ ഇനി എന്താ സംഭവിക്കാൻ പോകുന്നതെന്നൊക്കെ നോക്കിയിട്ട്
ഇനി നമ്മളും ക്യൂരിയസ് ആണ് ശരിക്കും. കാരണം നെക്സ്റ്റ് എന്തെങ്കിലും നടക്കാൻ പോകുന്നത്. കാരണം നമ്മൾക്ക് കുറെ ആളുകൾ വന്നിട്ട് കുറെ അധികം ക്ലൈമാക്സ് ട്വിസ്റ്റുകൾ പറഞ്ഞിരുന്നുണ്ട്. പക്ഷെ എല്ലാം പല 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 രീതിയിലാണ് പറഞ്ഞിരുന്നത് മാത്രമേ ഉള്ളൂ. അപ്പൊ നമുക്ക് എന്തായാലും കണ്ടന്റ് അറിയാം. കാരണം എനിക്ക് തോന്നുന്നു ഇവിടെ രണ്ടുപേരും ടോട്ടലി ഓപ്പോസിറ്റ് ആണ്. ഈ ഒരു സംഭവം ഇവൻ മീഡിയയിലൂടെ പറഞ്ഞു കഴിഞ്ഞിട്ടും ചന്ദ്രു ഫുള്ളി സാറ്റിസ്ഫൈഡ് ഒന്നല്ല അല്ലെ. പിന്നെ എടുത്ത് പറയേണ്ട ഒരു സംഭവം ഉണ്ട് കേട്ടോ. അതായത് കമൽ സാറിന്റെ 2 റോൾ, ഇപ്പൊ ചന്ദ്രു ആയാലും സേനാപതി ആയാലും രണ്ടുപേരും ഒരു രക്ഷയില്ലാത്ത പെർഫോമൻസ് ആയിരുന്നു. രണ്ടും രണ്ട് രീതി. അതെന്താ പറയാ, നമുക്ക് പണ്ടത്തെ മൂവീസിലെ കാണുന്ന സമയത്ത് നമുക്ക് പെട്ടെന്ന് മനസ്സിലാവും. എന്താ പറയാ, അതൊരു അങ്ങനെ നമുക്ക് പെട്ടെന്ന് ആ ഒരു ടെക്നിക്കാണെന്നൊക്കെ മനസ്സിലാവും. പക്ഷെ ഇതിനകത്ത് നോക്കുമ്പോഴാണെന്നുണ്ടെങ്കിൽ രണ്ടുപേരും എന്താ 2 ടൈപ്പ് ക്യാരക്ടറാണ്, 2 മനുഷ്യരെ പോലെ. അതും കറക്റ്റ് ആ ഒരു സംഭവം ഉണ്ട്. പിന്നെ ഏറ്റവും എടുത്തു പറയേണ്ട കമൽ സാറിന്റെ ആ ഒരു മകള് മരിച്ചതിന് ശേഷം അല്ലെ, ആ ഹോസ്പിറ്റലിൽ കൊണ്ടുപോയതിന് ശേഷമുള്ള ഡയലോഗ് ഡെലിവറി, സൗണ്ട് ഇല്ലാതാവുന്ന അവസ്ഥ ഉണ്ടാവില്ല നമുക്ക് ആ ഒരു സിറ്റുവേഷൻ വരുന്ന സമയത്ത്, അത് കറക്റ്റ് ആയിട്ട് കാണിച്ചിട്ടുണ്ടായിരുന്നു. ഗംഭീര പെർഫോമൻസ്. വെറുതെ അല്ല ഈ മൂവിക്ക് ബെസ്റ്റ് ആക്ടറിനുള്ള നാഷണൽ അവാർഡ് കിട്ടിയത്. അപ്പൊ എന്തായാലും നമുക്ക് ബാക്കി കാണാം. അത്രയേ ഉള്ളൂ. അപ്പൊ ഇതുപോലെ നല്ല വീഡിയോസ് ആയിട്ട് വരുന്നത്. ശരി, ഇതിലെ മറ്റൊരു സീനായിട്ട് ബൈ.